வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சைவம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஊர் பெரிய மனுஷன் நாசர், அவருக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. அதில் ஒரு பையன் மட்டும் அவரு கூடயே தங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு கிராமத்திலே இருந்துடுறான். மற்ற 2 பசங்களும் பொண்ணும் தொழில் காரணமாக வெளியூரில் போய் வசிக்கிறாங்க. இவர் கூட தங்கியிருக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது நாசருடைய பேத்தி பேபி சாரா வீட்டில் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை ஆசையாக வளர்த்திட்டு வர்ற அந்த பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஊர் திருவிழா வருது. நாசர் தன்னுடைய மகன் பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு. எல்லோரும் ஊருக்கு வர்றாங்க. வந்த ஒருத்தருக்கும் ஒரு வகையில் பிரச்சனை. இவங்க எல்லோரும் ஒரு முறை கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அப்போது கோயில் பூசாரி கேட்குறாரு, உங்கள் வீட்டில் ஏதாவது சாமிக்கு நேர்ந்துக்கிட்ட நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் இருக்கீங்களா? அதனால் கூட இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னே இந்த சேவலை சாமிக்கு நேர்ந்துக்கிட்டோம், ஆனால் இன்னும் சாமிக்கு பலி கொடுக்கலாத அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ற திருவிழாலே அதை நிறைவேற்றிருங்க அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு. சரின்னு எல்லோரும் முடிவெடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இருந்த சேவலை காணாமல் போன சேவல் மறுபடியும் கிடச்சிதா இல்லையா, இவங்க பிரச்சனைலாம் தீர்ந்துதா, சேவல் எதனால் காணாமல் போச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இயக்குனர் விஜய் ஏற்கனவே பல நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. தலைவா மாதிரி படத்தையும் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படத்தை ஆர்ட் ஃபிலிமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருந்திருக்காரு. ஆனால் படத்தில் பல விஷயங்களில் ஒரு தீர்மானமாக இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால், கதை நாசரை மையப்படுத்தி போகுதா, அல்லது பேபி சாராவை மையப்படுத்தி போகுதா, அல்லது அந்த சேவலை மையப்படுத்தி போகுதா, அல்லது குடும்ப ஒத்துமையை மையப்படுத்தி போகுதா, அல்லது சைவத்தை வலியுறுத்துகிற ஒரு படமாக அப்படிங்கிற விஷயங்களில் அவர் தெளிவாக இல்லாமல் குழப்பமாக இருந்ததுனால படத்தை குழப்பமாக எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தில் நாசரையும் பேபி சாராவையும் விட்டால் வேறு யாரையும் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆர்ட் ஃபிலிம் தானே எடுக்க போகிறோம், இதில் எதுக்கு ஆர்டிஸ்ட் வேல்யூ அப்படின்னு நினச்ச டைரக்டரு டெக்னிக்கல் விஷயங்களில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. டெக்னீஷியன்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் நீரவ் ஷா, ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி ஆட்களை போட்டு படத்தை எடுத்திருக்காரு. படம் சுமாராக ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்ட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல. இந்த கதையை வச்சுக்கிட்டு எவ்வளோ தான் நேர்த்தியாக எடுத்திருந்தாலும் இந்த படம் வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணாருன்னு தெரியல. சரி, அவர் போனால் அவரே கவலைப்படல, நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, பொழுதுபோக்குக்காக இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆர்ட் ஃபிலிம் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.